Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உளறிய அண்ணாமலை, குறிப்பாக பிஜேபி மேலிடம் அடக்கி வாக்கு சொல்லியிருக்கிறது அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உளறி இருக்கிறார். கூடுதலாக அண்ணாமலைக்கான தலைமை கட்டளையிட்டு இருக்கிறது அண்ணாமலையை இந்த முறை சற்று அடக்கி வாசிக்க சொல்லி. அண்ணாமலை உளறியது என்ன, அண்ணாமலைக்கால் தலைமை கோபமடைந்ததற்கான காரணம் என்ன என்பது இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். அண்ணாமலை அப்படி என்றாலே தமிழ்நாட்டு அரசியலில் இயல்பாக வருகிற கேள்வி என்பது அண்ணாமலை சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஒரு மாநில தலைவருக்கான குறைந்தபட்ச தகுதியோடு அண்ணாமலை செயல்பட்டு இருக்கிறாரா? மாநில தலைவராக இருப்பதற்கான தகுதி அண்ணாமலைக்கு இருக்கிறதா? உண்மையாகவே இதற்கு முன்னால் ஒரு IAS அதிகாரியாக இருந்திருக்கிறாரா என்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை அவர் அந்த பதவியில் இருந்து முன்னாள் IAS அதிகாரியாக இருந்து அதுல சரியா வேலை செய்யாமல் ஏதாவது தண்டிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்து விரட்டப்பட்டு இருக்கிறாரா என்பதெல்லாம் பின்னாடி பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது. காரணம், அவர் ஒரு தலைவராக குறைந்தபட்சம் ஒரு அரசியல் தனிநபர் அரசியல்வாதியாக கூட அண்ணாமலையின் மீது பல கேள்வி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையை எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி, மற்ற எதிர்கட்சி எல்லாம் அண்ணாமலையை விமர்சிப்பதை தாண்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அண்ணாமலை நம்பகமான நபராக இருந்திருக்கிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. அது பிஜேபியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார்? இவர்கள் அண்ணாமலையை நம்புகிறார்களா? அல்லது பிஜேபியில் தனக்கு ஆதரவான தொண்டர்களை அண்ணாமலை உருவாக்கி வைத்திருக்கிறாரா? சமூக ஊடகங்களில் அண்ணாமலை நடந்தால், அண்ணாமலை பேசினால், அண்ணாமலை எழுந்தால், அண்ணாமலை பொய் சொன்னால் எல்லாம் பதிவு போடுவதற்கான ஒரு அமைப்பை அண்ணாமலை உருவாக்கி வைத்திருக்கிறாரா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கும் அப்படியே தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறது. இதுவரைக்கும் பிஜேபியில் இப்படி ஒரு மாநில தலைவரை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது. ஓரளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளரவே முடியாமல் இருப்பதற்கு அண்ணாமலையுடைய பங்கு ஆக சிறந்த பங்கு என்பதெல்லாம் நாம் மறக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு கூட்டணி குழப்பத்தை உருவாக்குவதிலும் அண்ணாமலை வித்தகர், கை தேர்ந்த ஒரு நபர் என்பதை பாஜக மேலிடம் இந்த முறை மிக சரியாக கணித்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஊழல் 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 ஊழல்னு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் மேடையிலே பேசி வந்தார். தற்போது அண்ணாமலை திருப்பதி போனால் திருப்பம் என்பது போல ஒரு வெளிநாட்டு பயணம் அடித்து விட்டு வந்திருக்கிறார். இப்போதாவது அண்ணாமலை மாறி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அண்ணாமலை மாறி இருக்கிறார். எப்படி மாறி இருக்கிறார்னா, தலைமை சொல்வதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது கூட்டணி ஆனாலும் சரி, இந்த ஊழல் செய்திக்கு வரும். குறிப்பாக நடந்த இந்த ஊழல்ல அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவர்கள், அண்ணாமலையுடைய பினாமியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஆனாலும் சரி, அவருடைய உறவினர், இந்த உறவினர் யாரெல்லாம் அப்படின்றத நமக்கு அதிர்ச்சியான செய்தி. உறவினர் சிவகுமார் ஆனாலும் சரி, இந்த ரைட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் ரொக்க பணம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர்களிடமிருந்து, உறவினர்களிடமிருந்து. நெருக்கமானவர்கள் பட்டியலே ஆபத்தான பட்டியல். இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக திருச்சி சிவர்கள் வர தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, எக்ஸ் வலைத்தளத்துல பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டு என்ன அண்ணாமலை கணக்கு சரியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது அண்ணாமலை யார்? ஊழல் ஊழல்னு கடந்த காலங்களில் பேசிய அண்ணாமலைக்கு ஊழலை பற்றி பேச குறைந்தபட்சம் ஒரு தனிநபர் தகுதி இருக்கா? இங்க ஒரு நகைச்சுவை காட்சி தமிழ் சினிமால இப்படி இருக்கும். இது நாள் வரை மற்றவர்களை பார்த்து ஊழல் 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 குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு அண்ணாமலையே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் வெட்ட வெளிச்சமாக மாட்டியிருக்கிறார். நீ கடந்த காலில் கொடுத்த பட்டியல் தான் இது. கடந்த காலங்களில் திமுக அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்தார்கள், ஆளுங்கட்சி மிக கடுமையாக பணத்தை கொள்ளையடித்திருக்கிறது என்றெல்லாம் அண்ணாமலை போட்ட பட்டியல்ல இருந்தவங்க எல்லாம் அமைச்சரோ இல்ல முன்னாள் அமைச்சரோ இல்ல மந்திரியோ இல்ல, ஒரு பினாமி பட்டியல். யாரெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள், யார் யாரெல்லாம் இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்கள், அவர்களுடைய சொத்து பட்டியல் என்ன, அவருடைய பினாமியுடைய சொத்து பட்டியல் என்ன என்ற ஒரு பினாமி பட்டியலை வெளியிட்டு இதை வைத்து திமுகவை நாங்கள் வீழ்த்தி விடுவோம், திமுகவுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு சொத்து இருக்குன்னு கடந்த காலங்களில் பேசிய அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு அண்ணாமலை
சேம்பர்ஸ் நிறுவனத்துல உங்க கூட்டாளியா இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து பட்டியல் தான், ஊழல் பட்டியல் தான் கையில மாட்டியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் கவுண்டமணி கேட்கிற மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில கல்லு இல்ல மை கூட கேள்வி கேட்கறாங்க. கேட்ட உடனே அண்ணாமலை சொன்ன ஒரு அறிவுஜீவியான பதில் இருக்கு பாருங்க. அந்த பதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான பதில். என்ன ஊழல் குற்றச்சாட்டு? ஊழல் குற்றச்சாட்டு சொல்றவங்க எல்லாம் யார்? இப்ப நான் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா, நான் கடுமையா ஊழல் குற்றச்சாட்டு ஒருத்தர் மேல வைக்கிறேன், மறுபடியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் நம்முடைய எதிரி. அவர் எதிரிங்க, எதிர்கட்சியில இருக்காங்க, நம்ம மேல இயல்பா குற்றச்சாட்டு வைக்கதான் முடியும் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு போயிருந்தா அண்ணாமலையை நம்ம கொஞ்சம் நெஞ்சமாவது மதிக்கத்தக்க நபராக பார்க்கலாம். அண்ணாமலை அடுத்து சொல்றாரு, என்னங்க என் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்க எல்லாம் யார்? செந்தில் பாலாஜி அண்ணன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. செந்தில் பாலாஜி அண்ணன் நானும் ஒரே நேரத்துல கோயில்ல போகக்கூடியவங்க, ஒரே சாமி கும்பிடுறவங்க, நாங்கெல்லாம் பங்காளிங்க, நாங்கெல்லாம் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அப்படின்றத பேசுறாரு அண்ணாமலை அவர்கள். சரி, அக்கா ஜோதிமணி யாரு? ஜோதிமணி அக்கா வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்குங்க. அவங்க கையால சாப்பிட்ட ஒரு நபர். எனக்கும் அக்காவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்கா வந்து என்னோட வந்து உரையாடுவாங்க. நாங்க அவ்வளோ தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் தான் நாங்கள் எல்லாம். அந்த வகையில வந்து அக்கா குற்றச்சாட்டு வச்சா அது சரியா இருக்குமா? நாங்க உறவினர்கள் தாங்க அப்படின்றாரு. சரி, விஜயபாஸ்கர் யாரு? நாங்கெல்லாம் பங்காளிங்க, ஒரே கோவிலுக்கு போறவங்க. அக்கா ஜோதிமணி ஆனாலும் சரி, நாங்கெல்லாம் கோவிலுக்கு சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வருவோம். இப்ப இது கேள்விக்கான பதிலா? நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், அண்ணாமலை என்ன பதில் கொடுத்திருக்காரு? இந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னா அதுதானே இந்த வாழைப்பழம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கோபம். இல்ல இது நியாயமா? ஒரு மாநில தலைவர் அந்தஸ்துல பொறுப்புல இருக்கீங்க, தெரிஞ்சும் தெரியாமையும் தலைவிதி காலம் கொடுத்த கொடுமை அந்த பொறுப்புக்கு வந்துட்டீங்க அண்ணாமலை அவர்களே. ஆனா பேசுற பேச்செல்லாம் எதுலயாவது குறைந்தபட்சம் ஒரு நியாயம் இருக்கு. இப்ப ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட நபர் அவர் உறவினரா அப்படின்னு கேட்ட உடனே மாற்று கட்சியில் இருக்கவங்க எல்லாம் என்னோட உறவினர்களாக இருக்கிற போது இவர்கள் உறவினராக இருக்க கூடாதா, ரைடு போட்டுமே அப்படின்னு சொல்ற துணி அப்படின்னு நீங்க அந்த துணியை வச்சுப்போம். இதே பிஜேபியில இப்ப நம்ம பிஜேபியில் இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்களுடைய யோகிதை என்ன அப்படின்றத கடந்த காலங்கள் நம்ம பார்த்தோம். என்னென்ன குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் பிஜேபியில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உத்தமர்களையும் நீங்க பிஜேபியில இணைச்சு மாவட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கீங்கன்றதெல்லாம் செய்தி. நம்ம எதையும் மறைக்க வேண்டாம். இந்த கட்சியில் குறைந்தபட்சம் தொண்டர்களாக, பொறுப்பாளர்களாக, நிர்வாகிகளாக இருப்பவர்களுடைய குற்ற பின்னணி என்னன்னு தெரியும். இந்த குற்றடி பின்னணியை வைத்து பார்க்கிற போது பிஜேபி அண்ணாமலை என்றைக்காவது இப்படி பேசியிருக்காரா? இல்லங்க. அவரு 2 கொலை பண்ணிருக்காருங்க. அவர் நமக்கு வேண்டப்பட்ட உறவினர் தாங்க. அவர் இடுப்பை கிள்ளி இருக்காருங்க, அதுக்காக அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியுமா? அவர் நமக்கு வேண்டப்பட்ட உறவினர் தாங்க. ஒருத்தர் செயின் அறுத்திருக்கான், மாமூல் வசூல் பண்ணியிருக்கான், அவர் அந்த கட்சியில இருக்காரு. இதை பத்தி கேள்வி கேட்டா அவர் நமக்கு வேண்டப்பட்ட உறவினர் தாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கடந்து போவாரா? இந்த திறமை எல்லாம், இந்த தகுதி எல்லாம் அண்ணாமலைக்கு இருப்பதால் அதை மறைக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும் இல்லையா? இப்ப நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த பதிவு நம்ம பண்ணணும். ஆக ஒரு குற்றம் சாட்டு உங்களை நோக்கி வருகிறது, உங்களை சார்ந்த நபர் குற்ற பின்னணியில் இருக்கிறார், வருமான வரித்துறையில் சிக்கி இருக்கிறது பல ஆவணங்கள் என்று கேள்வி கேட்டால் நேர்மை, குறைந்தபட்சம் நேர்மை உள்ள ஒரு மனிதராக சொல்ல வேண்டிய பதில் என்னவா இருக்கும்? நடந்த குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்க அதை சரியாக சட்ட ரீதியாக அணுகுறோம்னு கடந்து போறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா அரசியல்வாதிகளும் இயல்பாக சொல்றதா. குற்றச்சாட்டு வழக்கில் கைது பண்ணாலே பல அரசியல் தலைவர்கள் கையில டாட்டா கட்டிட்டு போற நாடு இந்த நாடு. அதை மறைப்பதற்கல்ல. இந்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் பிஜேபியில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள், குற்றத்தை மிக சரியாக செய்தவர்கள் பிஜேபியில் என்ன தலைமையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பிஜேபியுடைய கை தேர்ந்த வரலாற்று ஆவணம். எல்லாம் தாண்டி அண்ணாமலையை கேள்வி கேட்கிற போது அண்ணாமலை இந்த பதிவை எல்லாம் நேற்று பேசி கடந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பேசக்கூடிய, எழுப்பக்கூடிய கேள்வி அண்ணாமலையை நோக்கி இந்த கேள்விதான். கூடுதலாக கூட்டணி பற்றி வாயை திறக்கவே கூடாது என்ற அளவுக்கு தலைமை பேசியதாக தகவல் வந்திருக்கு. நீங்க ஒரு கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கிற முறை என்பதே இந்த நாட்டில் கடினம். எந்த கூட்டணி எப்போ உடைக்கலாம் என்கிற ஒரு பாணி பிஜேபிக்கு இங்கு கை தேர்ந்த கலையாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு பிஜேபி தலைக்கீழாக தண்ணி குடிக்கிற வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலம் போல தமிழ்நாடு கிடையாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி தமிழ்நாடு கிடையாது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியை காப்பாற்ற ஒக்கற்ற ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை இருப்பதை தலைமை உணர்ந்திருப்பதால் இந்த முறை அண்ணாமலை அவர்கள் வாயை திறக்காமல் அடக்கி வாசிப்பது சால சிறந்தது என்று தலைமை சொல்லி இருக்கிறது. அதுதான் தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் மற்றவர்களும் சொல்லுகிற ஒரே செய்தி, இதுதான் சால சிறந்தது, அதையே அண்ணாமலை தொடர்ந்து செய்தால் நல்லது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.